அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சிவகுமார். அகம் மரச்செக்கு எண்ணெய் மற்றும் அகம் இடிச்ச மசாலா வந்து பேசுகிறோம். நம்ம தான் தமிழ்நாட்டிலே முதன் முறையாக பாரம்பரிய முறைப்படி உரல் இயந்திரம் கொண்டு மசாலாவில் இடிக்கிறோம். இந்த மசாலா இடிக்கும் முறையால் எந்த வித சூடும் ஆகாமல் அதனோட பொருட்களோட உயிர் சத்துக்கள் அப்படியே இருக்குது. இப்போ வந்து அந்த மசாலா பயன்படுத்தி நம்ம சிக்கன் எப்படி செய்கிறங்கிற செய்முறை வீடியோ போடுறோம். இந்த வீடியோ ஏன் பதிவிடுறோம் அப்படின்னா, கடந்த முறை நம்ம வந்து மசாலா எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோ முழுவதும் போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றி. அதில் சிலர் வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் மசாலா செய்யும்போது செக் பண்ணுவீங்களா, குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்ப்பீங்களா, டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பீங்களான்னு கேட்டாங்க. ஸோ நாங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு பேட்சுக்கும் நாங்கள் எல்லா மசாலாவையும் கொஞ்சம் சிம்பிளாக அளவாக செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நாங்கள் பேக் பண்ணுவோம். அப்போ தான் எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், ஒரு நம்பிக்கை வரும், உங்கள்கிட்ட நல்லா சொல்ல முடியும். ஸோ அதனால் சிக்கன் மசாலா நாங்கள் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணி தான் பேக் பண்ணோம். ஸோ அதை ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டால் கஸ்டமருக்கு நம்பிக்கை வரும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த வீடியோ எடுத்துருக்குறோம். இதில் சிக்கன் செய்கிறது எப்பவும் போல் ஒரே மாதிரி தான் செய்கிறது. இதில் பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் சில மாற்றங்கள் இருக்குது. நம்ம வந்து எல்லா டைமும் சிக்கன் செய்யும்போது நீங்கள் பட்டை, மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள் எல்லாம் ஆட் பண்ணுவீங்க. பட் இதில் அதெல்லாம் தேவையில்லை. அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்குறோம். 30 கிராம் மசாலா போடணும். வெயிட் படி அளவுப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 கரண்டி போட்டாவே போதும். நீங்கள் கடைசியில் மஞ்சள்லாம் போட்டதுக்கப்புறம் சிக்கனை போட்டுட்டு நீங்கள் மசாலா போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு நீங்கள் சிக்கன் வந்துச்சான்னு பார்த்து அப்படியே இறக்கி வச்சிடலாம். டேஸ்ட்டுக்கு, குவாலிட்டிக்கு ப்ளஸ் வந்து ஆரோக்கியத்துக்கு நாங்கள் ரொம்ப கேரண்டி. இப்போ வெந்துருச்சு. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ரொம்ப நன்றி. கடைசியாக ஒரு வேண்டுகோளுங்க. நம்ம இப்போ தான் யூடியூப்பில் முறையாக பேசுகிறோம். ஏதாவது பிழைகள் இருக்கும், சரியாக பேசாமல் இருக்கலாம். வரும் வீடியோக்களை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அடுத்தடுத்து மசாலா பொடிக்கிற வீடியோவும் பதிவிடுவோம். லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.